வலையில் சிக்குபவர்கள் அதனை சில அறிகுறிகள் மூலம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். அந்த அறிகுறிகள் என்ன என்பது இன்றைய நாணய பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நீங்க கடன் வலையில சிக்க போறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் வலையில சிக்க போறீங்கன்னு அர்த்தம். உதாரணமா, அத்தியாவசிய கட்டணங்களை சரியான நேரத்துக்கு கட்ட முடியாம போறது. அத்தியாவசிய கட்டணம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் கரெக்டா பே பண்ணாம இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சரியான நேரத்தில் கட்ட முடியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்ஸ்ல நீங்க வாங்கின கடனுக்கு சரியா இஎம்ஐ செலுத்தாம அதுக்கான அபராத கட்டணம் செலுத்துறது, இந்த மாதிரியான நிலை உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க கடன் வலையில மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். முதலீடு செய்யணும் அப்படின்னு ஒரு முதலீட்டை தொடங்கிட்டு ஒரு பாயிண்ட்ல இந்த மாசம் வேற செலவு இருக்கு, அடுத்த மாசம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா நாளடைவில் நீங்க கடன்ல போய் சிக்க போறீங்கன்னு அர்த்தம். மிக முக்கியமான ஒண்ணு, கிரெடிட் கார்டுல மினிமம் அமௌண்ட் டியூ நீங்க பே பண்ணிட்டே இருக்கிற ஆளா இருந்தா கடன் வலையில கண்டிப்பா சிக்க போறீங்கன்றதுக்கான அறிகுறி அதுவும். சோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க.